வருதையா மகன சுடலையோ கைலாசத்தில் பிறந்த புள்ளை கடவுளுக்கு திருமகனா என் மகன மாயாண்டி என் மகன சுடலையோ தாய் பேச்ச கேளாண்டி மகனே மாயாண்டி என் மகன சுடலையோ உன்னுடைய கதைகள் பாடு மறந்து போன கதைகளெல்லாம் மனதில் வந்தார்கள் போரைவா என் மகனே சுடலை ஐயா தெரியாத கதைகளெல்லாம் தெரியும்படி வந்தார்கள் என் மகன மாயா சிலையோ நாவிலையோ சிலையோ சுடலை நின்று விளையாட வேண்டும் நாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு கோடமாழ புள்ளியோ நாடு புள்ளியோ நாடு புளிந்ததென்றல் வேசு நாடு போட் போட் தகதா இஞ்சி மஞ்சள் போக்கு நாடு இருவாட்சி மலரோ நாடு மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்றே ஆனை கட்டி போரடிக்கோ ஆனை கட்டி போரடிக்கோ அழகு தேரை நாடாதிலே திசைகள் பாடோ வானரமே வண்டரே திசைகள் பாடோ வானரமே விளையாடோ நானிறந்து விளையாடோ நிறந்து விளையாடோ புகழந்து விரித்தாடோ தோயிருந்து விரித்தாடும் அப்பேற்பட்ட நாட்டிலே யார் ஆண்டு வருகின்றார் அந்த ஆதிவெள்ளை என்று கையிலே ஆண்டவனான சிவபெருமாள் அம்மை பார்வதி மூவர்கள் முனிவர்கள் 33 ரிஷிமார்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் வானவர்கள் தானவர்கள் மறையோர் கெம்புடர் கிணநாதர் கிண்ணறியாத நாதர்கள் அகஸ்தியன் புலதிசன் அழகு கொம்பு மாமுனி அட்டமுனி சட்டமுனி கோராக்கர் திருவள்ளுவர் விழிப்பானர் சித்தரையக்கர் என்று சொல்லக்கூடிய 33 தேவர்களோடு முக்கணம் கையிலேங்கிலே ஒருவருக்கின்றார் பிரம்மலோகத்துல யார் இருக்கா சித்தி சித்தப்பா இருக்காவோ பிரம்மலோகத்திலே பிரம்மனும் கலைவாணியும் அப்படியேதான் இந்திரலோகத்திலே இந்திரன் இந்திராணி இந்திர ராணியில இந்திராணி ரொம்ப சாஸ்தியா இருக்கு ஆமாவா இல்லையா ஆமா அப்படி இருக்க வைகுண்ட லோகத்திலே பச்சை மகாலட்சுமி எந்த லட்சுமி பக்கத்துல லட்சுமியா மகாலட்சுமி மகாலட்சுமி வந்திருக்கா பாரு அப்படியே ஏடிஎம்ல இருந்து வந்திருக்கா அதானே யார் கை போட அழுக்காகி இருப்பா நேரம் இங்க வந்துட்டா மத்த கை போனா நம்ம பிசிஞ்சிருவான் இங்க நேரம் ஸ்டெட்ல ஆயிட்டா நம்ம யார் கைக்கு கொடுத்துடக்கூடாது
அப்புறம் உனக்கு வேண்டாமா? அப்படியே பூட்டி வச்சிரணும். உங்களுக்குலாம் வேண்டாமா? நாங்க தான் வாங்கி கொண்டு போய் பூட்டி வச்சிருவோமுங்க. அப்படி இருக்க இந்த அலங்கார பந்தலே சிங்கார மேடையில் எங்க அப்பன் ஊர்காட்டு சுடலை அசத்துகின்ற ஆசாத்து நகர் ஒளி வாழ்ந்து வரக்கூடிய எங்க அப்பன் ஊர்காட்டு சுடலையுடைய இந்த ஆலயத்தில் நாம எங்க அப்பன் கதை பாடுகின்ற இந்த ஆரம்பத்தில் நமது அருமை அண்ணா அவர்கள் எங்கள் ஊர்காட்டு சுடலை அசாத்து நகர் அசத்துகின்ற ஆசாத்து நகர் சுடலை சார்பாக நமக்கு 501 லட்சம் மணி கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள். எவ்வளவு லட்சம்? 500 கிடையாது, 501. 500 ரூபா வந்து தூர நிக்க, அந்த 1 ரூபா தான் முன்னாடி நிற்கும். 501, 101, 51. இப்போ 51லாம் கிடையாது கல்யாண வீட்டுக்கு. 201 இல்லை 501. இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது. அப்படி இருக்க நமது அருமை அண்ணா அவர்கள் நமக்கு சுடலை சார்பாக அவர் பேர் நாமத்தை சொல்லி நமக்கு 501 லட்சம் மணி கொண்டு பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரமெல்லாம் கொடி கொடி வம்சமெல்லாம் என்ற நாள் முதலும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இசன் பகவான் நோட்டா அருளா அருளா கையிலை போல கையிலை போல மாளே இந்தா 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 அங்க பட்டி அது பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும், அவர்களோட குடும்பம் அதிகையிலை போல சொல்லி இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன் ஐயா. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஆதிவெள்ளி என்று கையிலே ஆண்டவனான சிவபெருமாள் ஏற்கனவே மதியத்திலே வந்து பிறந்துட்டாரு. அப்படியாமல்ல? அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அவருக்கு உகர்ந்த நாள். செவ்வாய் விட வெள்ளிதான் அவருக்கு உகர்ந்த நாள். சும்மா வெள்ளிக்கிழமை வேட்டை ஆடுவார் பாரு, எதுக்க போனா போட்டு தள்ளிடுவாரு. போலையா சாமி வேட்டைக்கு போகும்போது யாராவது எதுக்கு போயிட்டான்னு வச்சுக்கேன், நம்ம ஓடி ஒளியப்படாது. சாமி கால சிக்குன்னு பிடிச்சுக்கிடணும், சாமியை பிடிச்சுக்கணும், சாமி என்னை காப்பாத்துங்கன்றணும். சாமி எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, சாமி சிக்கன் காலை பிடிக்கணும். நீ என்ன சொல்லுத? காலை பிடிச்சுக்கிட்டு விடப்படாது. உடனே சாமிக்கு கோவமெல்லாம் இறங்கி அப்படியே தின்னார பூசிட்டு அதுக்கப்புறமா தான் போகும். ஒண்ணுமே செய்யாது. நம்ம பயந்து ஓடிட்டோம், நம்ம எல்லாம் நம்மகிட்ட எதுலாம் ஓடன்னு சொல்லி பிடிச்சுக்கிடும். நீ ஓடாத, இனிமே ஓட முடியாது, ஒளிய முடியாது, சுத்தி ரவுண்டு. அதானே, எங்கேயும் போக முடியாது நீ. அப்படி இருக்கே அந்த மாதிரி ஆதிவேல் என்ற கையிலே ஆண்டவனான சிவபெருமாள் அம்மை பார்வதியோடு உலவருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே பார்வதி கேட்டிருந்தா இல்லையா, ஆண்டவன் பகவான் படியிழக்க போன பிறகு ஆண்டவரை பரிசோதித்து பார்த்து சிமிழுக்குள்ளே சித்தரம்பை அடைத்து வைத்து அதை பரிசோதித்து பார்த்து ஏற்கனவே பார்வதிக்கு மனசு இல்லையா, ஏன்னா பெண்கள் தானையா, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தானே, வெளியில தெரியாதா? அந்த காலத்துல வெளிப்பழக்கம் தெரியாது. இப்போ ஹோட்டல் தெரியாத பொம்பளையே கிடையாது. ஹோட்டல்ல போய் 2 இட்லி 2 டீ. என்னத்தை போட்டு சமைக்க? உடனே போன் பண்ணா வீட்டுக்கு வந்து சோறு வந்து விழுது. அடுப்பு பத்த வைக்க முடியாது. அப்படி இருக்கே அது மாதிரி ஆதிவெள்ளி என்ற கையிலேங்கில் ஆண்டவன் சிவபெருமாள் அம்மை பார்வதியோடு கொலுவிருக்கின்றார். மூத்த மகன் ஆதிமூலை, இளைய மகன் வடிவேலன். அப்படிலாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவன் பகவான் 7 14 உலகமெல்லாம் ஆளாகிய திணையெடுத்தார், இளமெல்லாம் படியளந்தார், மான்படி திணையெடுத்தார், மாநிலமே படியளந்தார். உலக்கு நல்ல திணையெடுத்து
என்னம்மா ஒண்ணு இல்ல அம்மா. ஆண்டவன் பகவான் ஈரேழு 14 உலகம் அல்லால் சரி பகவான் படியிழந்தார். அளந்தார் இப்படி படியிழந்து அவருக்கு அதுதான் வேலை. அப்பா இன்னைக்கு தவுசுபல் அண்ணாச்சி படுத பாட பாருங்க. எனக்கு கொப்பரையா தட்டை தான் செய்தார். பின்னும் காண மாட்டேங்குது. தட்டுதல் தான் தெரியுது. அவர் வந்து தெரிய மாட்டாங்க. ஐயா சோறு வந்து நிறைய இருக்கும். அதை பங்கு வச்சா என்ன இருக்கும்? பாதி கூட இருக்காது. அத மாதிரி அவர் வந்து நமக்கு கடவுள் ரூபத்துல தட்டிட்டு இருக்காரு. தட்டி தட்டி தான் போட்டு பார்க்காரு. எப்படி நிறையும்? ஆட்கள் நிறைய தானே இருக்கு. அதனால கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அவராரு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாரு. ஆமா, அதனால அவர் தான் நமக்கு முதல் கடவுள். அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவன் பகவான் ஈரேழு 14 உலகமல்லான் பகவான் வடியிழந்து வரும் பொழுது ஆதி சக்தியான பார்வதியானவள் ஆண்டவனை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று விஸ்வகர்மா இடத்திலே போய் கேட்டாள். ஐயா விஸ்வகர்மா, அப்ப எங்க அண்ணன் உம்பரமா சாமி கும்பிடுதாவளப்பா, வாங்க வாங்க. கையில வச்சுட்டு தடைக்கிட்டு கொண்டாந்து தந்துட்டு சாமி கும்பிடுங்க போடுங்க வாழ. அதுதானே. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அது மாதிரி அந்த ஆண்டவன் பகவான் ஈரேழு 14 உலகமல்லான் பகவான் மடி இழந்து வரும் பொழுது ஆதி சக்தியான பார்வதியானவள் என்ன பண்ணுகின்றக்கா? அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நமக்கு பரிசளித்த போமான் மன்னார் கோவில் தமிழை வாழ்ந்து வரக்கூடிய வெங்கடேஷ் வெங்கடி என்று சொல்லக்கூடிய நமது அருமை அண்ணா அவர்கள், பாசக்கார அண்ணே. அப்ப நம்ம இத மாதிரி தான் அங்க கோயிலுக்கு போன வச்சுக்கிய அண்ணன் வீட்டுல பொங்கி பொங்கி தட்டுவாவோம். சாப்பாடு தான், நமக்கு சாப்பிட முடியாது. அப்பேற்பட்ட நமது அருமை அண்ணா அவர்கள் நமக்கு 101 சுமனை கொண்டு வந்து இந்த அலங்கார பந்தல சிங்கார மேடையில் நமக்கு பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரமல்லாம் இன்றைய நாள் முதலும் ஊர்காடு சுடலையுடைய அருளாலை வாழ வேண்டும் 100 கோடி முருக சன்னதி போ. எந்த முகம் போனாலோ எந்த முகம் ஐயா தங்க முகாக வேண்டும். அடே தங்க முகம். ஊர்காட்டு சுடலை அவருடைய அருளாலை பொய்யாரமா வாழ வேண்டும். எந்த முகம் போனாலோ மாயாண்டி அருளாலே மாயாண்டி அருளாலே மங்களமா. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன் ஐயா. அப்படி இருக்கின்ற பொழுது ஆதிவள் என்ற கையிலையில் ஆண்டவன் பகவான் மடியிழந்து வரும் பொழுது ஆதி சக்தியான பார்வதியானவள் ஆண்டவன் பகவான் மடியிழக்கும் ஆய்த்து பரிசோதிக்க வேண்டும் என்றோ, அதாவது சிமிழை எடுத்த விஸ்வகர்மா இடத்திலே ஒரு சித்த சிமிழை வாங்கி அதுல 2 உயிர் அடைத்து வைத்தாள். அது என்ன எறும்பு? சித்த எறும்பு. அதை அடைத்து வைத்தும் பார்வதி மௌனமா இருந்தாள் அந்த கைலாசத்தில். ஆண்டவன் ஏன் வந்து கேட்க ஆதிசக்தியான பார்வதியானவள் அப்படியே எழுந்தரித்தாள். பகவானை பரம்பொருளை பார உலகமெல்லாம் படியிழக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே சுவாமி, அந்த பார உலகத்தில எல்லாத்துக்கும் படி இழந்துட்டீங்களா? நான் படைச்ச மக்களுக்கு புறமே படி இழந்துட்டேன் பார்வதி. நிஜமா? ஆமாம்மா. சத்தியமா? சத்தியமாக. பகவானே என்னுடைய இடத்துல 8 நாளாக பட்டினியா இருக்கிறது. அப்படியா? ஆமா சுவாமி. இருக்கவே இருக்காது. ஆமா நிச்சயமா இருக்கிறது. இருக்காது பார்வதி. 8 நாளா சித்தரும்பு பட்டினியா இருக்குதுன்னா அது பகவானுக்கும் தெரியும். ஆமா. இவன் நம்மளை சோதிக்கான தெரியுது. ஆமா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்றாரு. அப்படிங்கறா? அம்மா சரி. கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவன் என்று அணு அசையாது. அசைந்தால்தான் உலகமே அசையும். சிவனே அசைய வேண்டாம், சிவலோகம் எப்படி அசையும்? அந்த சிவன் தானே இந்த பாடு படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அத மாதிரி அந்த ஆதிசக்தியான பார்வதியானவள் பகவான் இடத்தை சொல்லும் பொழுது பகவான் பார்த்தாரு. சிவலை எடுத்துட்டு வாடி அப்படின்னாரு. ஆதிசக்தியான சிவலை எடுத்து சிவன் கையில கொடுத்தாள். சிவன் அப்படியே கையில வாங்கினாரு. சிவலை திறந்து பார்க்கின்ற பொழுது சித்தரும்பு வாயிலே திரையரிசி கோவி இருக்கிறது.
ஏன்னா நம்ம மதியத்திலே படிச்சுட்டோம்ல, ஆமா அதை நம்ம மொட்டையா படிச்சா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, அதுல நல்லா அதான் ஆரம்பத்துல 2 வரி எடுத்து விட்டாதானே அப்புறம் என்ன முடிவுக்குன்னு வரும். ஆமா பரவாயில்ல, அதுல இருந்தாலும் சொல்லணும். கரெக்ட் தான். அது மாதிரி அப்போ அந்த சிமிழை திறந்து பார்க்கின்ற பொழுதும் பார்க்கிற போது சித்தர்ம்பு வாயிலே திணையரசி கோவி இருக்கிறது. ஆமா அப்பதான் பகவான் பார்த்தார், அடியே பார்வதி, என்னங்க இந்த பார்வதி என்னை பரிசோதனை போட்டு பார்த்ததுனாலே ஆமா நீ வனத்துல போய் உன்னை பேச்சா பிறப்பாய் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அடாடாடாடாடா, என்ன நான் பேச்சியா பிறக்கேன் இல்ல பிள்ளை பூச்சியா பிறக்கேன், ஆனா நான் பெண்ணுங்கின்ற பிணத்தை திம்பதற்கு சரி நீங்க என்ன மகனாக அவதற்கீங்கன்னா ஆமா கோவர் கடத்துல தான் குணம் இருக்குன்பாங்க. இருக்குங்களா? கோவர் கடத்துல தான் குணம் இருக்கும். குணம் இருக்கும். ஆமா பணம் இருக்கோ இல்லையோ, குணம் ஆனா குணம் இருக்கும். நல்ல குணம் தான். குணம் இருந்து என்னத்துக்கு? அதானே. அதாவது கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சொல்றாங்களே, ஆமா கோடீஸ்வரன் எதுல கோடீஸ்வரன்? எதுல? பணத்துல கோடீஸ்வரன் இல்ல, நல்ல குணத்துல. குணத்துல தான் ஏன் கோடீஸ்வரன். அப்படி சொல்லுங்க. நல்ல ஒரு டீயை குடிக்கும் போது பக்கத்துல ஒருத்தன் வந்து நின்னான்னு வச்சுக்கேன், நம்ம கொடுக்கணும்னு மனசு இருக்கு பாத்தியா, ஆமா அவன் தான் கோடீஸ்வரன். உண்மைதாம்மா. வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. 1000 ரூபாய பையில வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு பண்டாரம் வந்து ஐயா 10 ரூபா கொடுக்கணும் யாரா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா வெள்ளை சட்டை ஆனா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. 1000 ரூபாய் இல்லையே இருக்காது, ஆமா 1 ரூபா ஆனா கிடக்கும். அவர்கிட்ட வந்து பண்டாரம் கேட்பாரு, ஐயா இப்போ டீ குடிக்க துட்டு கொடுங்கன்னு. அதானே. கடை வாங்கி டீ குடிப்பாயா? சரி கொடுப்பாரு. பாரு. அவன் தான் கோடீஸ்வரன். நான் ரஜாதி கோடீஸ்வரன். அதே மாதிரி பார்த்தாள் அந்த பார்வதி, பார்வதி கோமெல்லாம் நனைஞ்சது. ஆமா பகவானே பரம்பொருளே, பரம்பொருளே. நீங்களோ படியிழக்க போயிருங்க, ஆமா நான் ஒத்தையில இருக்கிறேன் இல்லையா, ஆமா. அதனாலே பகவானே அருகில் வைத்து விளையாட விளையாடு விளையாடு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். மடியில் வைத்து விளையாட விளையாடு முதல்ல ஒண்ணு வேணும் சுவாமி, ஓடி ஆடி விளையாட விளையாடு ஒரே ஒரு பிள்ளை வேணும். அப்படியா இருக்கும் போது என்னாத எண்ணமெல்லாம் பகவானே பரம்பொருளே என்னங்க அருகில் வைத்து விளையாட ஆண் குழந்தை எனக்கு வேண்டும், வேண்டும்? பக்க வைத்து விளையாட ஒரு பாலகன் எனக்கு வேண்டும், அப்படியே பார்வதி. ஓடி ஆடி விளையாட ஒரே ஒரு பிள்ளை வேணும். அட பைத்தியக்காரி, ஏண்டி பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு மூச்சை தொலைக்கிற? யாருக்கு உனக்கு 2 குழந்தை இருக்குல்ல, அது கொஞ்சம் வேணும். ஆமா ஆமா 2 பிள்ளைய பார்த்துட்டோம்னா. ஏன் பார்வதி இவ்வளவு சடைவா பேசுற? என்ன ஜடவு? 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்குல்ல. 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்கு, நமக்கு இருக்கா? இருக்குலா பார்வதி? ஆக்குப்பறை நியமிக்கப்பட்ட நபர்கள் பாட்டு ஆண்டவனே பகவானே பகவானே அருகில் வைத்து விளையாட விளையாடு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும், பக்க வைத்து விளையாட ஒரு பாலகன் எனக்கு வேண்டும், ஓடியாடி விளையாடு ஓடியாடி விளையாடு ஒரே ஒரு பிள்ளை வேண்டும். ஆண்டவனே பகவானே பகவானே என்று கேட்ட பார்வதியாள் பார்த்துட்டாரே பகவானோ பகவானோ ஏடி ஏடி பார்வதியே எந்த வாரம் கேட்டாலோ கேட்டாலோ பிள்ளை வாரம் கேளாதம்மா. பார்வதி என்னங்க ஏண்டி பிள்ளை பிள்ளைன்னு யாம புலம்புற? வரவு ஆனை பெத்தும் அமங்கலம், பெண்ணை பெத்தும் பெருவெளி, ஆமா எந்த பிள்ளையிலும் உருப்படி கிடையாது. வரவு என்ன பேரவு பின்னாடின்னுக்கிட்டு. என்னம்மா அப்படி சொல்ற? பார்வதி ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை கொடுத்துருக்க இல்லையா? 2 குழந்தை இருக்கீங்க. ஆனை மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். 2 குழந்தை இருந்து என்ன பயன் இருக்கு? சரி அப்ப என்ன செய்யணும்ன்ற? எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணுங்க. கொடுக்கலனா? கொடுக்கலன்னா உங்களை விட மாட்டேனா? அப்படியா? ஆமா. விடலனா ஒரு பாத்திரத்தை கட்டி வச்சு போ. உங்களை படியளக்க விட மாட்டேங்க. நான் ஏன்பா ஜாலியா? அதானே. அப்படி இருக்கின்ற பொழுது ஜாலியா இருக்காதே, ஜாலியா இருக்காதே.
எம்மா ஏ பார்வதி என்னங்க உனக்கு ரொம்ப நெளியாத ஏங்க பார்வதி குழந்தை கேட்டா கொடுங்க சுவாமி படியா பார்வதி உனக்கு 2 பிள்ளை வேணும்னு கேட்டியே ஆமா ஒரு பிள்ளை ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கு இருக்கு இன்னும் ஒரு பிள்ளை கேக்குறியே ஆமா. என்னம்மா அப்படின்னாரு ஆ. ஏ அம்மா பார்வதி என்னங்க முன்னால் ஒரு பிள்ளை கேட்டாள் பிள்ளை கேட்டா மூத்தமாக கணபதியே ஒரு பிள்ளை கேட்டா மூத்த மகன் கணபதி முக்க நானும் தந்தேன் அம்மா அவன் தாய போல பெண்ணும் கேட்டு நடு சந்தியில போயிருக்கான் தேடி பின்னும் ஒரு பிள்ளை கேட்டாய் அந்த இளைய மக வேலவனை நான் இன்பமோடு தந்தேன் அம்மா அவன் குருகுலத்தில் மாலையிட்டு மாலையிட்டு குன்று மலை போயிருக்கான் பார்வதி இந்த பார்வதி 2 பிள்ளை கொடுத்து 2 பிள்ளைமே ஆகாம போயிட்டு மூத்தவன் கணபதி கொடுத்து தாய் குணத்தை போல பெண்ணுவன் கேட்டு சந்தில உட்கார்ந்து இருக்கிறான் இன்னும் ஒரு பிள்ளை கேட்ட சொல்லி இளையமன் வேலவனை கொடுத்து புறகுலத்துல மாலையிட்டு குன்றமல்ல போய் கோமர் தாண்டியா உட்கார்ந்து இருக்கிறான் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் இந்த பார்க்க வந்த பக்தர்களுக்கெல்லாம் திண்டாட்டம் எப்பா நாளைக்கெல்லாம் ஜாமி சும்மா இருப்பாரு ஒரு நாதி வந்து பார்க்காது இன்னைக்கு பாரு அவரு நிறைஞ்சு இன்னைக்கு அதுலதான் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்பதான் அவர் சந்தோஷமா மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரு நாளைக்கு அவருக்கு வேலைலாம் என்னமா இருக்கும் தெரியுமா ஆமாய்யா ஐயா நம்ம எல்லாம் மனுஷங்க சொல்லிடுறோம் அவங்க எல்லாம் சாமி அதெல்லாம் நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காது சாமி எல்லாம் சேர்ந்து பேசுங்க அம்மா எசிக்கமா சொடல பேச்சியம்மா எல்லாரும் உட்காந்து எல்லா மக்கள்லாம் வீட்டுக்கு போன பிறகு ராத்திரி கரெக்டா 1 மணிக்கு உட்காந்து உனக்கு என்ன வச்சா உனக்கு என்ன வச்சா உனக்கு என்ன வச்சா என்ன கூட்டம் ஆமா இப்போ அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க எல்லாரும் படிச்சவரனா இருக்கிறான் ஒருத்தன் படிச்சவரனா இருப்பான் அதுல இவர் தான் ஒரு தாளி இவர் தான் அதே மாதிரி அப்போ பார்த்தாள் பார்வதி 2 பிள்ளை கொடுத்துருக்கீங்க அவன் தாய் குணத்தை போல பெண்ணுங்கட்டு சந்தில உட்கார்ந்துருக்கான் பெரியவன் பின்ன ஒரு பிள்ளை கொடுத்தீங்க சுப்பிரமணி அப்பனுக்கு தப்பாம 2 கட்டு கோமர் தாண்டியா போயிட்டான் ஐயோ பாவம் நமக்கெல்லாம் ஒரு வீடு எங்க அப்பா முருகனுக்கு 6 வீடு 6 படை வீடு கொண்ட முருகா என்னை ஆதரிக்க வேணும் ஐயா வேலிருக்க வினை இல்லை பையலுக்க பயமில்லை வேலவனே நீ என்ற துணை எனக்கு யாரப்பா அவர் யாரு தெரியுமாப்பா இவருக்கு அண்ணனப்பா ஆமாப்பா நீ கொஞ்சம் வாயை மூடுப்பா மூடிட்டு யார் துறப்பா அதானே அப்போ பார்த்தாள் அந்த பார்வதி இந்த பாருங்க வேலை கல்லிக்கு பிள்ளை சாக்கிமாளா நீங்க எனக்கு பிள்ளை தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா என்ன இப்படி பிடிவாதமா கேட்கிற என்று சொல்லக்கூடிய வேளையில் நமக்கு பரிசளித்த போமான் ஆழ்வா பூர்ச்சிட்டவளி வாழ்ந்து வரக்கூடிய எஸ் பட்சிராஜன் வில்லிசை நமக்கு அன்போடு பண்போடு வாசத்தோடும் அசத்துகின்ற ஆசாத் நகர் டவுளி வாழ்ந்து வரக்கூடிய ஆசாத் நகர் சொடல உடைய ஆலயத்தில் அவர் கதையை பாடுகின்ற தருணத்தில் நமக்கு 101 கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பம் கோத்திரம் எல்லாம் என்ற நாள் முதலோ என்ற மாயாண்டி அருளாலே மாயாண்டி மங்களமா பெற்று வாழ இந்த முகம் போனாலோ இந்த முகம் தங்க முகம்
ராஜா ஏ, ஆஹா. பார்வதி இந்த ஏண்டி உயிரை வாங்குற என்னங்க பிள்ளை கேட்டா பிள்ளை 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 பிள்ளைன்னு பிள்ளையால தொல்லை தான் இருக்கு. ஏ ஆணை பெத்ததான் பிள்ளையால தொல்லை, பெரிய தொல்லை. எந்த பிள்ளை பெத்ததான் உருப்படி இல்லையா? இருந்தாலும் பிள்ளை வேணும். மலடு இல்லாம பெத்துக்கிடணும், குமர் இல்லாம வாக்கப்பட்டுக்கிடணும். அதனால என் அம்மா என் பார்வதி இந்த பார் பார்வதி, பிள்ளைன்னு சொல்லி ஒயாம புலம்பாத. தனியா போடுங்க. பிள்ளைன்னு சொல்லி புலம்பாதடி. ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை இருக்கு. என்ன பையன் இருக்கா? அது சரி. அப்படி ஒரு குழந்தை கொடுங்க. சரி, கிட்டத்துல வந்து கொடுங்க. ராஜாங்கபுரம் வாழ்ந்து வரக்கூடிய அம்மா வேலம்மா என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் நமக்கு 101 சுமனை கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள். அதோடு முன்னாள் பிரசன்னா இருக்கக்கூடிய நல்ல தம்பி பேர்ல நல்ல தம்பி பாருங்க, அவர்கள் வந்து நமக்கு 101 சுமனை கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் கோத்திரமெல்லாம் முதல் மாயாண்டியருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க வாழ்க. பல்லாண்டு பல்ல கோடி வாழ்க வாழ்க. இப்படியா இருக்கும் போது பாத்திட்டாள பார்வதியாள் ஆண்டவனே பகவானே அடியாள் உணவார்த்தைகளோ எப்படிக்கு ஆனாலோ
சிவபெருமாள் ஏ அம்மா பார்வதி என்னங்க? ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை கொடுத்துக்கிற அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு பிள்ளை கேட்கறது எதனால அப்படின்னாரு பகவான் நீங்க பட்டியலுக்கு போயிட்டீங்க சரி. பெரியவன் ஜந்தில உட்கார்ந்து இருக்கிறான் இருக்கா. சின்னவன் கோமணத்தாண்டிய போயிட்டான் ஆமா. நான் மட்டும் தான் ஒத்து இருக்க வேண்டி இருக்கு ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா அவங்க கூட நான் சேர்ந்து விளையாடுவோம் இல்லையா ஆமா கேட்கறதுலாம் நீ தப்பு இல்ல ஆனா இந்த பிள்ளை என்னால கொடுக்க இயலாது சரி. பகவான் நான் கேட்பது பெசலா உள்ள பிள்ளை பிள்ளை பெசலா. பெசலா பெசலா பெசலம்மா. ஆ. பிள்ளையில பெசலு. அம்மா அம்மா சாதாவ ஆடவன் இருந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஐதீகம் இருக்கு. ஆனா கேட்பது ஆடவன் இல்லாத ஒரு குழந்தை கேட்கிறேன் அப்ப அதிசயமான பிள்ளைதான். அது அதிசயமான பிள்ளைதானே ஆமா. ஆடவன் அணுகக்கூடாது மன்னவன் தொடக்கூடாது கூடாது. கணவனே பக்கத்துல அணுகக்கூடாது அப்பேற்பட்ட குழந்தை உங்களால் தர முடியுமா அட பைத்தியக்காரி என்னங்க கணவன் என்னங்க என்னங்கன்னு சொல்லியே பாதி சொல்லிய முடிச்சிருவாளுக்கு பிள்ளை கூட பிள்ளையில கனவில்லாம எப்படிமா குழந்தை கிடைக்கும்? என்னங்க என்னங்க துட்டு கொடுத்தா என்னங்க துட்டு கொடுக்கலன்னா சொன்னங்க. அதானே அதனால அம்மா ஏன் பார்வதி ஏன்? இந்த பாருடி என்ன? நீ கேட்கறதெல்லாம் சரிதான் பரவி. ஆனா இந்த பிள்ளை கொடுத்தேன்னு வச்சுக்க அவன் ஒண்ணுமே ஆக மாட்டான் பரவி. அதாவது 2 ஆம்பளை இருந்து ஒரு குழந்தை பிறந்தாலே ஆமா. அரையும் குறையுமா பிறந்துடுறான் புருஷனே இல்லாத புத்திரன் எப்படிடி இருப்பான் இப்படி இருக்கும் அரை குறைமா தான் இருக்கும். கணவன் இருந்து ஒரு குழந்தை பிறந்தாலே மூக்கு நீளமா இருக்கு ஆமா. கண்ணு பருசா இருக்கு இருக்கு. அப்படின்னு 1000 குறை சொல்றாங்க ஆமா. ஒரு பொண்ணு பார்க்க வரதோ மாப்பிள்ளை பார்க்க வரும்போது 1000 குறை சொல்லுவாங்க ஆமா. பொண்ணுக்கு அம்மா தண்டி இருக்குமாங்க ஆமா அவர்ட்ட இருக்கும் 1000 குறை. பொண்ணுக்கு மூக்கு ஏம்மா தாண்டி இருக்கு தலைமுடியா இல்ல அவளுக்கு கண்ணியா இப்படி இருக்கு வாயா இப்படி இருக்குன்னு கேட்பாங்க கணவன் இருந்து ஒரு குழந்தை பிறந்தாலே கணவனே இல்லாத ஒரு குழந்தை கேட்கறியே எப்படி கொடுக்க முடியும் அரை குறையா தானே இருக்கும். பார்த்தார் ஆண்டவன் பகவான் ஆமா. ஏ அம்மா ஏ பார்வதி பார்வதி. என்ன சொல்றே அப்படின்னாரு பார்த்துட்டாளா பார்வதியாள் ஆண்டவனை பகவானே அடியாளூட வார்த்தைகளோ ஈஸ்வரனை இறையோனே அட, என்னுடைய வார்த்தைகளோ புருஷன் இல்லா புத்திரனோ புண்ணியரை கொடுக்க வேண்டும் மன்னவனோ இல்லாமல் எனக்கு முதல்ல வர எனக்கு வேண்டும் என் புருஷனோ இல்லாமல் என் புருஷனோ புத்திரனோ புத்திரனோ எனக்கு வேண்டும் ஜெய பார்த்துட்டாரே பகவானோ ஏடி ஏடி பார்வதியே என்னுடைய வார்த்தைகளே உனக்கு பிள்ளை வரம் வேணுமானா நான் சொல்லுறதே கேளடியோ ஏ அம்மா பார்வதி நீ கேட்பதெல்லாம் பிள்ளை இல்லாத குழந்தை புருஷன் இல்லாத குழந்தை என்னால கொடுக்க முடியாதம்மா நான் கொடுக்காம சொல்லட்டா நீ விடவும் போறதில்ல அதனால உனக்கு பிள்ளை வேணுமானால் நான் சொல்ற மாதிரி செய்யு நல்லா குளிச்சுட்டு ஈரத்துகள் கலையாமல் வடக்கோட்டை வாசலை போய் ஆயிரங்கால் மண்டபத்தில 32ஆம் தூணாதியில தூண்டாத மணிவிளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு அது 2 காலம் மண்டி இட்டு முக்கண்ணு மண்ணடிச்சு முந்தானி ஏந்து உனக்கு குழந்தை கிடைக்குன்னு சொன்னார் பார்த்தாள் பார்வதியானவள் பகவானுடைய வார்த்தை கேட்டு நேர ஆயிரங்கால் மண்டபம் என்ன தெரியுமா நம்ம ஊர்லயே ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு மதுரையில இருக்கு ஆயிரங்கால்ல 1000 தூண் இருக்கும் அதுக்குதான் ஆயிரங்கால் மண்டபம் அப்படிம்பாங்க அதனால அந்த மண்டபத்துல போய் சாப்பிட்டு உறங்கிறாத ஆயிரங்கால மண்டபத்துல போய் தூண்டாத மணிவிளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு தேடிலாம் பார்க்க வேண்டாம் நீ நேர போகும்போது உன் கண்ணுக்கு எதிரதான் இருக்கும் ஆமா நீ 2 காலம் மண்டி இட்டு என்ன நினைச்சு ஏந்து உனக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொன்னாரு பகவான் நினைச்சு ஏந்தணும் நீ வேற யாரையும் நினைச்சிடாத ஏன்றா ஆண்டவன் பகவான் சொல்ல ஆதி சத்தியான பார்வதியானவள் பகவானுடைய வார்த்தை கேட்டு எங்க எங்க வாராளானா என்றது ஒரு பார்வதியா கைலாச வாசலில கங்கையில நீராடி அந்த கட்டழகி இந்த
கங்கையில நீராடி கட்டழகி வராளே நல்ல தானம் செய்து போல வருண பட்டுடுத்தி தானம் செய்து நேம செய்து சலகையால பட்டுடுத்தி அடே வீரத்தோயில் கலையாமல் வீரத்தோயில் காடே வாராளே 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 ஏ வாராளே வாராளே வீரத்தோயில் கலையாமல் வடக்கை கோட்டை வாசலுக்கு ஆயிரங்கள் மண்டபத்தில் கண்டாண்டோடாதிலே ஆதிசக்தி பார்வதியா ரெண்டு காலம் மண்டியிட்டு முக்கணன மனதில் எண்ணி முந்தணியே அந்துவாளா ஆண்டவனர் பகவானோ தூண்டாத மணி விளக்கை தூண்டிவிட்ட சிவபெருமா முத்து போல மூன்று சுடு முத்து போல மூன்று சுடு பார்வதி முந்தானிலே முந்தானில விழுந்த போரி முண்டமாக உருளுதையா பார்த்திட்டாள பார்வதியா வேகமாக வாராளே எண்ணாத எண்ணமல்லா எண்ணாத எண்ணமல்லா எண்ணி கொண்டு வராளே எண்ணிக்கொண்டே பார்வதி ஆனவள் அந்த வடக்கோட்டை வாசலே ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணாதிலே ஏந்திக்கிட்டு நின்னா இல்லையா ஆண்டவன் பகவான் மேல இருந்து பார்த்தாரு அவ நல்ல கண்ணை மூடிட்டு தான் இருந்தா உடனே ஆண்டவன் பகவான் லைட்டா தூண்டி விட்டார் விளக்க முத்து போல மூன்று சுடர் பார்வதி முந்தான சொட்டே 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 சொட்டுன்னு விழுந்தது மூணு சொட்டு விழுந்தது பட்டு பட்டுன்னு பிடிச்சுக்கிட்டா பிடிச்சுட்டு நேரம் எங்க வர்றா கைலாசத்துல போய் பார்க்கன்னு சொல்லி ஏன்னா அவளுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஏன்னா இப்ப எல்லாம் ஒரு அறை வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அறை இவங்களுக்கு ஒரு அறை அந்த காலத்துல ஒரே ரூம் தான் இருக்கும் அதுலதான் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கணும் இப்ப ஆளுக்கு ஒரு ரூம் என்னைக்கு கட்டினமோ அன்னையிலிருந்து குடும்பம் சின்ன பணமா போயிட்டு அந்த காலத்துல குடும்பம் பெருசு மவன் ஒரு பக்கத்துல இருந்து தடவுதான் செல்ல மாமா ஒரு பக்கத்துல செல்ல தடவுதா அப்பா ஒரு பக்கத்துல செல்ல தடவுதா அப்புறம் அம்மா ஒரு பக்கத்துல டீ போட்டுக்கிட்டு இருக்கா ஒரு குடும்பம் எப்படியா ஒத்துமையா இருக்கும் 4 பேர் வேலைக்கு பண்ணமா வந்து உட்கார்ந்தமா சாப்பிட்டமா நல்லது இல்ல கட்டினா பேசுறமான்னு இல்ல 4 நாள் திசையில போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் ஆமா இல்லாட்டாலும் கலந்து பேசிட்டாலும் கரெக்ட் அத மாதிரி அந்த ஆதிசக்தியான பார்வதியானவள் அப்போ கைலாசத்துல போய் பார்க்கிறா குழந்தை கிடைச்சிட்டு போலுக்கு வெயிட்டா இருக்குன்னு சொல்லி முந்தாணி திறந்து ஓபன் பண்ணி பாக்குறா பார்க்கின்ற பொழுது பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஐயா குழந்தைய பார்த்து அவளே அதிர்ச்சி ஆயிட்டா இப்படி இருக்கு பிள்ளை முந்தாணி அந்த சேலையில சேலையில ஏ பிள்ளை முண்டமாதே எனக்கு காலு நல்லை கையும் நல்லை கண்ணு மூக்கு செவி இல்லை முண்டமாக உருளுரானே முந்தானே சிலையில முந்தாணி சேலையில ஏ புள்ள முண்டமா உருளுறா காலு கை கண்ணு மூக்கு செவி ஒண்ணும் இல்ல பிள்ளைக்கு போங்க ஏ பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடையாது
ஒரு மனிதனுக்கு மனித உடம்புல எல்லாத்துக்குமே இருக்கு. மனித உடம்புல 9 வாசல் இருக்கு. ஆமா, மனிதனுக்கு 9 வாசல். ஆமா, எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க வீட்ல போய் எண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். கூட்டி கழிச்சு பாரு, டோட்டல் கரெக்டா வரும். 9 வாசல் மனிதனுக்கு இருக்கு. இவர் 80 வாசல் இருக்காரு. 80லப்பா 9 வாசல். அந்த 9 வாசல்ல ஏதாவது ஒரு வாசல் அடப்பட்ட மனிதனுக்கு சிக்கல் வந்துட்டு அவ்வளவுதான், மலச்சிக்கல். அதை அடப்படாம பார்த்துக்கிடணும். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு வாசல் கூட இல்லப்போ. பார்த்தால் அந்த பார்வதி, ஆகா பிள்ளை என்னைய இப்படி இருக்கிறான், இந்த பிள்ளைய வச்சு நம்ம என்ன பண்றது? பகவான் இடத்துல நேர ஓடி வர்றா. அப்படி வரக்கூடிய வேளையில் நமக்கு பரிசளித்த போமா மணக்கோட்டை சாஸ்தா கரடி மாட சுவாமி சார்பாக பாலமார்த்தாண்டபுரம் சங்கிலி மாடசாமி கோமரத்தார் அவர்கள் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் 100 வருஷம் கொண்டு வந்து பரிசளித்தோம். மாயாண்டி அருளாலே அருளாலை மங்களமா வாழ வேண்டும். இந்த முகம் போனாலோ போனாலோ தங்க முகம் ஆக வேண்டும், ஆக வேண்டும். அப்படியா இருக்கும் போது உண்மையான பார்வதியா வாராளே வந்துதான பார்க்கும்போது பிள்ளையத்தான் பார்க்கும்போது காலமில்லை கையமில்லை கண்ணும் முக செய்தியில்லை. முந்தாணி சேலையில முந்தாணி சேலையில முண்டமாக உருளூராலே முண்டமாக உருளூராலே சேலையிலே முண்டமாக உருளுகிறார். பார்த்தாள் பார்வதி, மூந்தி கருக்கலாச்சு, முதல் சாம வேலையாச்சு, மாலை கருக்கலாச்சு, மயிரொண்டு வேலையாச்சு. உடனே பார்வதி அழுகிறா அழுகிறா. 6 கோட்டை கட்டி இருக்கு, அழுகிறா. என்னையா செய்ய, பெண்கள் தான் கண்ணீர் வருது. லேசா சொல்லணும்னா அப்படியே கண்ணீர் சொரக்கு. உங்களுக்கு பன்னீர் தான் சொரக்கு. அப்ப கண்ணை நோண்டி தூர போடு. கண்ணு யாருக்கே உள்ள போய் இருக்கு. இன்னும் 2 பிளேட் சொல்லி அடைச்சிரு. அப்படி இருக்க அத மாதிரி அந்த ஆதிசக்தியான பார்வதி அப்படியே கொஞ்சம் இருங்க, அப்படி நில்லுங்க. கண்டமகன் டவுளி வாழ்ந்து வரக்கூடிய முருகத்தேவர் குடும்பத்தார்களும் மதுரை டவுனில் இருக்கக்கூடிய முருகையா நாகலட்சுமி குடும்பத்தார் ஸ்ரீ முருகன் ஸ்வீட்ஸ் வைத்திருக்கக்கூடிய அனைவர்களும், மதுரையில் வாழக்கூடியவர்களும், கண்ணமகத்தில் வாழக்கூடிய குடும்பத்தாரும் அனைவர்களும், எங்க அப்படி ஊர்காட்டு சுடலை ஆசாத் நகர் அசத்துகின்ற என் ஆசாத் நகர் சுடலை சார்பாக அவருடைய குடும்பம் கோத்திரம் கொடி கொடி வம்சம் வாழையடி வாழையாக தொட்டில் பிள்ளை கட்டில் காட்சி வரைக்கும் எப்படி அவர்கள் வந்து 100 வருஷம் கொண்டு பரிசு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமும் அவர்கள் சார்ந்தார் குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அதோடு முத்துமாலைபுரத்தவளி வாழ்ந்து வரக்கூடிய சுடலை அவர்களும் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் 150 வருஷம் கொண்டு வந்து பரிசு வைத்திருக்கிறார்கள். இவர் எல்லோரு குடும்பங்களும் இவர் செய்கின்ற தொழிலை எல்லாம் ஈசன் பகவானுட அருளாலே அருளாலே கையிலே போல வாழே. சுடலை அருளாலே அருளாலே ஒய்யரமாவாளே
பார்வதியா பகவானிடம் ஓடி வந்து ஆண்டவனை பகவானே பகவானை பரம்பொருளை நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் பிள்ளை தானே கேட்டேன் பிள்ளை கேட்டதுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறீங்க வெறும் முண்டமா கொடுத்திருக்கிறீங்க பகவானை பரம்பொருளை இந்த அருமை பாலகனை பார்த்தீங்களா அவனுக்கு காலம் இல்லை கையும் இல்லையே கண்ணு மூக்கு செவி இல்லையே முந்தாணி சேலையிலே முந்தாணி சுவாமி முண்டமாக உருளுகிறான் பகவானோ ஏடி ஏடி பார்வதியே நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் ஆடவன் இல்லாத குழந்தை அரைங்குறையுமா தான் இருப்பான் புருஷன் இல்லாத புத்திரன் முண்டமாகத்தான் இருப்பான் கணவன் இல்லாத கை குழந்தை கட்டுக்குழந்தை தான் இருப்பான் என்று ஏற்கனவே சொன்னேன் நான் சொன்னதை நீ என்னைக்கு கேட்டிருக்க கொஞ்சமாவது கேட்கியா அதனால இப்படிதான் இருப்பான் பிள்ளையை தூக்கிட்டு போ அப்படின்னாரு சுவாமி அப்படிலாம் சொல்லாதங்க சுவாமி இந்த பிள்ளைக்கு காலு கை கண்ணு மூக்கு செவி எல்லாம் கொடுக்கணும் சுவாமி பார்த்தார் பகவான் ஏ பார்வதி இந்த பிள்ளைக்கு காலு கை கண்ணு மூக்கு செவி வாய் பல்லு எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்க உடனே போவான் மையானம் மாண்ட பிணந்திங்க போவான் சுடுகாடு போவான் சுட்ட பிணந்திங்க போவான் பிணம் கிடைக்கணும்னு வச்சுக்க உன்னையும் தும்பா என்னையும் தும்பா தின்னா தின்னுட்டு போறோம் நம்ம பிள்ளை தானே தின்னுட்டு போறோம் அதனாலே பகவானே அவன் திங்காயில திங்காம இருக்கான் அந்த அருமை குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேணும் என்று ஆதி சத்தியான பார்வதி சொல்ல வனவள்ளி சுப்பிரமணியன் மதுரை டவுனில் வாழ்ந்து வரக்கூடிய கல்யாணி போடு வாழ வேண்டும் இந்த முகம் போனாலோ எந்த முகம் அவர்கள் தங்க முகம் வாழ வேண்டும் மாயாண்டி அருளாலே மாயாண்டி மங்களமா வாழ வேண்டும் இப்படியா இருக்கும் போது பார்வதியா பகவானை பரம்பொருளே அருமையான பாலகனுக்கு நீங்க உயிர் கொடுத்தே ஆகணும்னா பகவான் பார்த்தாரு சரியான பிடிவாதக்காரியா இருப்பா போலுக்க ஏண்டி பார்வதி பிள்ளைக்கு உயிர் கொடுத்தா அங்கேயுமா அலைவான் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் உன் பேச்சையும் கேட்க மாட்டான் என் பேச்சையும் கேட்க மாட்டான் திருப்பி சொன்னோம்னா எதிர்த்து அடிக்க வருவான் ஆமா பேய்க்கு தலைவனா போய் நிப்பான் பேய்களுக்கெல்லாம் விருந்தளிப்பான் பேயாண்டியா அலைவான் ஏங்க குழந்தைக்கு உயிரே கொடுக்கல அதுக்கு முன்னாடி அவன் அப்படி போவான் இவன் இப்படி போவான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன நான் பெத்த வார்க்க பாத்துக்கிட்டேன் முதல்ல பிள்ளைக்கு உரு பிடிச்சு உயிரை கொடுங்க அதுக்கப்புறம் எங்கேயும் போகவிடாம நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமாள் பிரம்மனை வரவழைத்தார் எப்பா பிரம்மா இந்த பிள்ளை முண்டமா இருக்கு காலு கையெல்லாம் நீயே கொடுப்பானாரு உடனே அவன் மண் எடுத்தான் தண்ணி எடுத்தான் பிசைஞ்சான் அப்படியே உருட்டுதான் களிமண்ண கை ரெண்டு இப்படி ஒட்டியாச்சு கால் ரெண்டையும் ஒட்டியாச்சு கண்ணு ரெண்டு வச்சாச்சு மூக்கு பிடிச்சு வச்சாச்சு தலைமுடி சேர்த்து வச்சாச்சு காது கண்ணு மூக்கு வாய் பல்லு எல்லாம் வச்சாச்சு இம்புட்டு போல மண்ணு இருக்கு இம்புட்டு போல இருக்கு என்ன பிள்ளைக்கு ஏதாவது குறை இருக்கான்னு இப்படி பார்த்தாரு ஒரே ஒரு குறை இருக்கு அப்படியே லேசா உருட்டாரு ஒட்டி வச்சுட்டாரு ஆம்பளை பிள்ளை ஆகா
பார்த்தா பிள்ளை கரெக்டா இருக்கான் அப்படின்னு பகவான்கிட்ட பார்த்தாரு. பகவானே பிள்ளை கரெக்டா நான் செஞ்சு போட்டேன், இனிமே உயிர் கொடுக்கிறது உங்க வேலை என்றார் பிரம்மன். சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமாள் கண்ணன் கார்கின்றார், பிரம்மன் உருவடிக்கின்றார். ஆண்டவன் சிவபெருமாள் அங்க தீர்த்தத்தைய தெளிக்காரே, நம்ம தட்டுறாரே. அருமை நல்ல பாலகண்டா குவா குவா என்று சொல்லி குவா 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 என்று சொல்லி குரலோச போடுதையா பார்த்துட்டாள பார்வதியா. பிள்ளையத்தான் பார்க்கும் போது அழகாக இருக்கானே, அழுக சத்தங்கே அக்குதையா. காலு கைய உதைக்கானே, காலு கைய அந்த கட்டழக பார்த்துட்டாள பார்வதியா. அருமை நல்ல பாலகண்டா காலு கைய உதைக்கானே, கட்டழகம் பாலகண்டா என்னாதே நம்மெல்லாம். அருமையான பாலகனுக்கு உயிரை கொடுத்தால் அப்பா உயிர் கொடுத்த உடனே என் பிள்ளை குவா குவான்னு அழுகிறான். என்னையா செய்ய, என் பிள்ளைல காப்பாத்துக்கு நான் பிள்ளை மாதிரி கொலை விடணும். அப்பதானே என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவர் வேலை தானே. அவர் தான் நம்மளை படித்தார், அவர் தான் நம்மளை ஆட்டி படைக்கின்றார். சிரிக்க வைப்பது அவர் தான், நம்மளை சிந்திக்கிறது அப்புறம் தான். ரொம்ப சேட்டை பண்ண உன்னை சின்ன பண்ணதும் ஆகுது அவர் தான். அது மாதிரி பிள்ளை குவா குவா குவான்னு அழுகிறது. பார்த்தாள் பார்வதியானவள் வேகமாக ஓடி வந்து பிள்ளையத்தான் பார்க்காளே, கையதில எடுக்காளே. கையதில எடுத்த போது அருமை நல்ல பாலகண்டா அம்மாளோட மடியதில மடியதில அமிர்தமாதே உறங்க. அமிர்தமாதே உன்னூரானே பார்த்துட்டா
என்று சொல்லக்கூடிய வேளையில் நமக்கு அன்போடு பண்போடு பாசத்தோடும் சரி. பரிசோதிப்போமான் யார் தெரியுமா? யாரம்மா? அருள்மிகு ஆ. ஸ்ரீ ராஜகுரு சரி தட்சணாமூர்த்தி சரி மிடாலயம் ஆமா.